நமச்சிவாய. அண்ணாமலை தொடரில் அண்ணாமலையில் ஜீவ சமாதியாக இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்கள் உடைய முக்கியமான ஜீவ சமாதிகளை நீங்கள் போய் தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய தொடர்ச்சியாக இது 2ஆம் பாகமாக ஜீவ சமாதிகள் பற்றிய ஒரு தொடரை இப்போ பார்க்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது மிகவும் ஒரு பழமையான ஒரு ஜீவன் முக்தர், அண்ணாமலையவே முழுவதுமாக அனுபவித்து அண்ணாமலைக்குள், மற்றவங்கெல்லாம் அண்ணாமலையோட அடிவாரத்தில் அண்ணாமலை மலைக்கு கீழே ஜீவசமாதி ஆகியிருக்காங்கன்னா, இவருடைய ஜீவசமாதி அண்ணா மலையின் மேலே இந்த ஜீவசமாதி இருக்கு. அதாவது மலைக்குள்ளேயே எல்லாரும் வணங்கக்கூடிய அந்த அண்ணாமலையிலேயே அவரையும் ஒடுக்கியதனுடைய கருணை தான் அந்த ஜீவசமாதி அங்கே இருக்கிறது. இப்போ நம்மளை போல இருக்கவங்க எல்லாருமே அந்த மலையை சுற்றி பார்க்கலாம், மலைக்கு முன்னாடி இருக்க கோயிலுக்கு போவோம். அந்த மலை மீதும் நம்மளையும் அதில் ஏற்றி உனக்கும் இந்த அண்ணாமலையோடு ஐக்கியமாகக்கூடிய வாய்ப்பு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறத அந்த ஜீவசமாதி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கு. அப்படியான ஜீவசமாதியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குகை நமச்சிவாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய ஜீவசமாதி. இந்த குகை நமச்சிவாயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பே திருவண்ணாமலை அண்ணாமலையாரால் ஈர்க்கப்பட்டு இவர் ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீசைலம் என்ற ஜோதிர்லிங்கம் இருக்கக்கூடிய ஊரில் பிறந்தவர். அங்கிருந்து இறைவனது அழைப்பு அவருக்கு வந்ததின் பயனாக அவர் திருவண்ணாமலையை நாடி அங்கு திருவண்ணாமலையிலேயே இருந்து பல்வேறு சித்துக்களும் அருள்களும் புரிந்து அவருடைய சீடர்களையும் அங்கே வளர்த்து அவர்களையோடு நம்மளையும் இன்று ஜீவன் முக்தர்களாக உங்களுக்கும் அண்ணாமலையார் அருள் புரிவார் என்ற அருளாற்றலை நமக்குள் அதற்கு என்ன பக்குவம் வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி கொடுத்து நம்மளை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு ஜீவ சமாதி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இந்த ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையார் சன்னதிக்கு நேர் பின்னாடி இருக்கக்கூடிய பே கோபுரம்னு சொல்லுவோம். அந்த பே கோபுரத்துலேருந்து அப்படியே பின்னாடி போனால் நேராக மலை மேலே ஏறலாம். அந்த மலை மேலே ஏறினீங்கன்னா அங்கே குகை நமச்சிவாயர் ஜீவ சமாதின்னு. அப்படி சுற்றி அந்த மலை மேலே நம்ம பாதம் பட்டு, அதாவது இந்த மலை அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்கிற இந்த மலை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாலும் பிரம்மாவும் யார் பெரியவர் என்ற போட்டி வரும்போது சாமி ஜோதி பிளம்பாக காட்சி கொடுத்து என்னுடைய அடியையும் முடியையும் கண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லும் போது 2 பேர்னாலே அது முடியாமல் போக அந்த அடியும் முடியும் தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய ஜோதி ரூபமாக, அதாவது விஸ்வரூபமாக இறைவன் உருவம் கடந்த ஒரு சுடரொளி ஜோதியாக காட்சி கொடுத்து, அப்படியே அந்த திருவிளையாடல் முடிந்தவுடன் அந்த பாருலகம் உடைய, அதாவது பிரபஞ்சத்தின் வரை போய் சேர்ந்த அந்த சுடர் அப்படியே ஒடுங்கி மலையானது தான் அந்த திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய இந்த அருளாற்றல் மிகுந்த இடமாகும். அங்க இந்த குகை நமச்சிவாயரை வர வைத்து பல்வேறு சித்துக்கள் அவர் அங்கே புரிஞ்சிருக்கார். அதாவது உதாரணமாக அவர் எல்லாருக்கும் எளியோருக்கு எளியோராய் எல்லாரிடமும் பழகியிருக்கிறாரு. அவர் அவருடைய பழக்க வழக்கம் சிலர் தனக்கு நிகரானவர்களோடு தான் பழகுவேன், தன்னை போல தவசீலர்களோடு தான் பழகுவேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் உடைச்சு எல்லா சாதாரண மக்களோடையும் பழகக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கார். அப்படி அவர் பழகக்கூடிய சமயத்தில் ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் வர்றாரு. மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஆள் திடீர்னு அவரை அணுகி, சாமி, என்னுடைய ஆடு சினையா இருக்கு, அந்த சினையா இருக்க ஆடு செத்து போச்சு, எப்படியாச்சும் இந்த ஆட்டு வயிற்றுல இருக்க குட்டியவாச்சு காப்பாற்றி கொடுங்க சாமின்னு போய் இவருடைய விழுந்து கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆட்டு இடையரை உன்னுடைய இறந்து போன அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஆடை என்னிடம் விட்டுட்டு போ, நாளை காலையில் வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறார். அங்கு அண்ணாமலையார் திருவருளை வேண்டி அந்த ஆட்டுக்கு அவர் அருளாசி, அண்ணாமலையாருடைய பூரண அருளாசியை பெற்று கொடுத்து இறந்த ஆட்டை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுக்குறார். இதை மறுநாள் காலையில் அந்த இடையர் அங்கே பார்க்கும்போது அந்த ஆடும் உயிரோடு இருக்குது, அந்த ஆடு போட்ட 2 குட்டிகளும் விளாண்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஒரு நிகழ்ச்சியை இந்த சாமி தான்
நீ ஆடு செத்துப்போன இருந்த ஆடை கூட உயிர்ப்பிச்சு கொடுத்து அது வயிற்றுல இருந்த குட்டிகளும் நன்றாக அது வந்து பிறக்க வச்சு அதை விளாண்டுக்கிட்டு இருக்குங்கிற தகவலை எல்லாரும் சொன்ன உடனே அங்கே இருக்க மக்கள், நம்ம அண்ணாமலையில் இருக்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதுலேயும் சில நம்பிக்கை இல்லாதவர்கள், ஏமாத்துக்காரன், ஜாமியார், இப்படிலாம் சொல்லவங்க கூடியவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அப்படியா செத்தவனை உயிர்ப்பிக்கிறானா, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆளை ஒரு பாடையில் வச்சு செத்து போன மாதிரி வந்து பாடையை கட்டி அந்த பாடை மேலே அந்த ஆளை வச்சு இறந்து போன மாதிரி எல்லா சடங்குகளும் செஞ்சு அந்த பாடையை தூக்கிட்டு நேராக நம்ம குகை நமச்சிவார்கிட்ட வந்து, சாமி செத்து போயிட்டான், நேற்று ஒரு ஆட்டை உயிரோட நீங்கள் எழுப்பி காமிச்சிங்களாம்ல, இவனை தயவு செய்து உயிரோட எழுப்பி காமிங்க அப்படின்னு சொல்லி இவரை வந்து ரொம்ப நகைப்புக்கு உண்டாக்குற மாதிரி எல்லாரும் அப்படி பரிதாபமாக போய் நடிக்கிறாங்க. நடித்தோடனே அவர் கண்ணை மூடி அண்ணாமலையாரை தியானம் பண்ணிட்டு, இல்லைப்பா இவன் செத்து போயிட்டான், இவன் உயிரை என்னால் மீட்டெடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் சிரித்து கை தட்டி சிரிக்கிறாங்க. இவன் பெரிய போலின்னு சொன்னேன்ல, நீங்கள் நம்ப மாட்டேன்ட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு செத்து போகிற மாதிரி பணமாக படுத்துருக்கவனை தட்டி எழுப்புறாங்க. எந்திரான்னு பார்த்தா அவனால் எந்திரிக்கலை. அங்கே உண்மையிலே உயிர் போயிடுச்சு. அப்போது அவங்க எல்லாம் சேர்ந்து, சாமி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வேண்டவும் மீண்டும் அவர்களுக்கு உயிர்ப்பித்து கொடுக்குறார். இவருடைய சீடர்கள் என்று சொல்லக்கூடிய விருபாட்சர் என்ற விருபாட்சரும், அடுத்து வந்து இன்னொரு நமச்சிவாயம், அதாவது குரு நமச்சிவாயம்னு ஒருத்தர், அதாவது குகை நமச்சிவாயர், அவருடைய சிஷியர் குரு நமச்சிவாயர், விருபாட்சர். இவங்க எல்லாருமே இவரோடவே இருந்து இறைவனை வேண்டி இவருடைய பாணியில் இவருக்கு தொண்டராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ரமண மகரிஷி கூட இந்த மலை மேலே போய் அவர் பெரும்பாலும் இருந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருபாட்ச குகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருபாட்ச குகை வந்து இப்போயும் நீங்கள் நினச்சா போகலாம், ஆனால் அது வந்து ரமணாசிரமத்தில் இருந்து உள்ளே போக முடியும். அந்த ரமணாசிரமம் திறந்திருக்க நேரத்தில் மட்டும்தான் அந்த மலை மேலே ஏறி போய் அந்த விருபாட்ச குகையில் போய் இருக்க முடியும். ஆனால் சாமி பெரும்பாலும் நம்ம ரமண மகரிஷி வந்து பெரும்பாலும் இருந்து தவம் செய்த இடம் பார்த்திங்கன்னா அந்த விருபாட்ச குகை. அதே போல் இந்த குகை நமச்சிவாயர் அவருடைய சிஷியராக விளங்கக்கூடிய குரு நமச்சிவாயர். ஏன்னா குகை நமச்சிவாயர் இவருக்கு பேரே இயற்பெயரே நமச்சிவாயர், அவர் மாதிரி அவர் சிஷியருக்கும் பெயர் நமச்சிவாயர். ஆனால் இந்த குரு நமச்சிவாயர்னு ஏன் அவருக்கு பேர் வந்துச்சுன்னா, இந்த குகை நமச்சிவாயரையுடைய ஆற்றலை முழுவதுமாக பெற்றவராக விளங்குகிறார். அப்போ ஒரு சமயம் என்ன பண்ணுறாருன்னா, இந்த குகை நமச்சிவாயர் வந்து இந்த குரு நமச்சிவாயரை இவன் எப்படி அப்படின்னு சொல்கிறதுக்காக சோதிக்கிறதுக்காக என்ன செய்கிறாருன்னா, தான் உண்ட உணவை வாந்தியாக எடுத்து அதை வந்து ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி இது மனிதன் கால்படாத இடத்துல கொண்டு போய் புதைச்சிரு அப்படிங்கிறார். மனிதன் கால்படாத இடத்துல போய் புதைக்கிறதா அப்படின்னோடனே அப்படி புதைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்போ குருநாதரை கொடுத்தா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. எங்கே போட்டாலும் மனிதன் கால் பட்டுருமே. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அதை தன் வயிற்றுக்குள் போட்டுக்கிறார். குரு பிரசாதமாக அதை ஏற்றுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த குரு நமச்சிவாயர் திடீர்னு ஒரு நாள் வந்து இவரோட உட்காந்துருக்கும் போதே சிரிக்கிறார். அப்போ குகை நமச்சிவாயர் கேட்குறார், எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சிரிக்கிறேன்னு கேட்டவுடனே, திருவாரூரில் தேரோட்டம் நடக்குது, அதுக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு வந்த ஒரு ஆட்டக்காரி ஒருத்தி திடீர்னு வலிக்கு கீழே விழுந்துட்டா. அந்த கீழே விழுந்ததையே அவள் அபிநயம் மாதிரி அப்படியே நடித்து திருப்பி எதிர்த்து விழுந்ததை தெரியாமல் சமாளித்து ஆடுறா. அதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வருது அப்படிங்கிற. இந்த திருவாரூர் அப்படிங்கிறது திருவண்ணாமலையை விட்டு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே அப்போ நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்வை இவர் இங்கே உக்காந்துக்கிட்டே சொல்லிட்டு சிரிக்கிறார். சிரித்த உடனே இவர் வந்து தன்னுடைய ஞான திருஷ்டியில் திருப்பி குகை நமச்சிவாயர் பொய் சொல்கிறானா உண்மையை சொல்கிறானான்னு பார்த்துட்டு அதே மாதிரி தான் அங்கேயும் நிகழ்வு நடந்திருக்கு. அப்போது இங்கே அண்ணாமலையில் இருந்தே திருவாரூரில் என்ன நடக்குதுன்னு பார்க்குற அளவுக்கு குகை நமச்சிவாயரை மிஞ்சிய குருவாக விளங்குறதுனால குரு நமச்சிவாயர்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த குரு நமச்சிவாயர் இன்னொரு சம்பவத்தில் என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு தன்னுடைய வேட்டி எடுத்து இப்படி கசக்கிறார். ஏன் கசக்கிறாங்க, ஏன் கசக்கிற திடீர்னு வேட்டியை அப்படின்னு, ஏன்னா இவங்க மலையில் உட்காந்துருக்காங்க, திடீர்னு அவர் வேட்டி எடுத்து கசக்கிறாரு. ஏன் கசக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அவர் சொல்கிறாரு, சிதம்பரத்தில் விளக்கு ஏற்றிட்டு வந்தான்ல
எல்லா இடத்துலையும் விளக்கேற்றுறதுக்கு ஒரு ஆள் இருப்பான்ல, அந்த விளக்கேற்றிட்டு வந்தவன் விளக்கேற்றும் போது தவறுதலாக நெருப்பு அவனுடைய வேட்டியில் பிடிச்சிருச்சு, அந்த சீலையில் திரை சீலை மாதிரி இருந்ததில் பிடிச்சிருச்சு, அதை நான் இங்கேருந்தே அணைச்சி விட்டேன் அப்படிங்கிறார். நீங்கள் இருக்கிறது திருவண்ணாமலையில், ஆனால் சிதம்பரத்தில் இருக்க திரைச்சீலையில் வந்து தீ பிடிச்சதை எப்படி அணைக்க முடியும் அப்படின்ட்டு அவர் கண் மூடி திருப்பி அந்த தியானத்தில் இருந்து பார்த்தா அதே மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு. அப்போ என்ன செய்கிறாரு, நானும் விருபாட்சரும் இங்கேயே ஜீவசமாதி ஆகி இங்கே இருக்கோம், நீங்கள் வந்து அங்கே இருங்க, நீங்கள் சிதம்பரத்துக்கு போங்கன்னு சொல்லி இந்த குரு நமச்சிவாயரை சிதம்பரத்துக்கு அனுப்பிச்சி விட்டுறாரு. அப்போ தான் மட்டும் அருளாளராகாமல் தன்னை சார்ந்தவர்கள் எல்லாரும் அருளாளராக மாற வேண்டும் என்றும், இன்றும் அவரை தரிசிக்க வேண்டும், அந்த ஜீவசமாதியிடம் போய் பார்க்க வேண்டும் என்றால் அந்த மலையாக உறைந்திருக்கும் சிவமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் நாமும் நம் கால்பட ஏறி சென்று அங்கே போய் அந்த ஜீவசமாதியை பார்க்கணும். அந்த ஜீவசமாதி அமைந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஜீவசமாதியை மட்டும் அவர் அமைக்கலை, ஏன்னா அவர் அங்கே தான் இருக்காரு. அதுக்காக அவர் பல்வேறு ஒரு 4 குளங்கள் அங்கே உருவாக்குறார். அதில் முக்கியமான தீர்த்தங்களாக சொல்லப்படுகிறது முளைப்பால் தீர்த்தம். இந்த முளைப்பால் தீர்த்தம்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இந்த முளைப்பால் தீர்த்தத்தை அங்கே எப்படி உருவாக்கி தங்களுக்கு தேவையான அந்த தவத்துக்கு தேவையாக குளிக்க தன்னுடைய அனுஷ்டானங்கள் தினமும் செய்வதற்கு அவர்கள் உருவாக்கியது தான் இந்த 4 தீர்த்தங்கள். அதில் ஒன்று தான் இந்த முளைப்பால் தீர்த்தம். இந்த மாதிரி அங்கே ஒரு 4 தீர்த்தம் இந்த மலையில், இன்னைக்கும் அந்த தீர்த்தங்களில் அங்கே வாழக்கூடிய மிருகங்கள் எல்லாமே வந்து தண்ணி குடிக்குதுங்க. மழை காலத்தில் வந்து எந்த வெயில் காலமாக இருந்தாலும் இந்த முளைப்பால் தீர்த்தத்தில் என்றும் நீர் வத்தாத மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் நீர் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் உருவாக்கியிருக்கு. இப்படி பன்னெடுங்காலமாக வாழ்ந்தவர் அவருடைய ஆயுட்காலம் முடியும் போது அண்ணாமலையாரே அவர் கனவில் தோன்றி இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் நீ வாழு அப்படிங்கிறாரு. அப்படியே அவர் தொடர்ந்து வாழும்போதே அவருக்கு வந்து இனி வாழ்ந்து நான் என்ன செய்ய போகிறேன், அண்ணாமலையரே நான் உனக்குள் வந்து ஒடுங்கி விடுகிறேன், அதனால் இந்த மலையில் நான் இருந்த இடத்துல அப்படியே நான் வந்து சமாதி ஆயிடுறேன், என்னை நீ ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர் விரும்பியதின்படி அண்ணாமலையார் அந்த மலைக்குள்ளேயே அவரை ஏற்றுக்கொண்டு, அந்த ஏற்றுக்கொண்ட இடம்தான் இன்றும் குகை நமச்சிவாயருடைய ஜீவ சமாதியாக இருக்கிறது. அவருடைய சிஷியர் மேலே வந்து அவருக்கும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா விருபாட்சர் குகை என்று இருக்கிறது. அண்ணாமலையில் நம்ம வந்து மலை மேலே ஏற முடியுமான்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த குகை நமச்சிவாயர் என்ற இடத்துக்கு போனீங்கன்னா, இந்த ஜீவசமாதிக்கு போனீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை இன்றும் அழியாமல் இயற்கையாக இருக்கிறது. இப்போது ஒரு பேரழிவு நடந்ததில் கூட அந்த குகை நமச்சிவாயர் கோயிலை ஒட்டி இவங்க கட்டியிருந்த அந்த செவுறுதான் விளைஞ்சொல்லிய அந்த கோயிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இறைவன் காப்பாற்றி இன்றும் நாம் போய் தரிசிக்க வேண்டும் அந்த இடத்தெல்லாம் அப்படின்றதுக்காக அந்த கருணையோடு இறைவன் வைத்திருக்கக்கூடிய ஜீவசமாதி தான் இந்த குகை நமச்சிவாயருடைய ஜீவசமாதி. கண்டிப்பாக அண்ணாமலைக்கு போகிறீங்க, அவ்வளோ தூரம் போய் சுற்றுறீங்க, எல்லாம் பார்க்குறீங்க, அப்படியே அந்த அண்ணாமலையார் கோபுரத்துக்கு அண்ணாமலையார் சன்னதிக்கு நேர் பின்னாடி இருக்கக்கூடிய கோபுரத்திலிருந்து அப்படியே மலை மேலே ஏறினோம்னா இந்த குகை நமச்சிவாயர் என்று சொல்லக்கூடிய இந்த ஜீவன் முக்தருடைய ஜீவசமாதி இருக்கிறது. அங்கே போய் நீங்கள் ஒன்றும் வேண்ட வேண்டாம், அமைதியாக அமர்ந்தாலே போதும். உங்களுக்குள் இறைவனை உணரும் தன்மையும் இறைவனை அனுபவிக்கும் பக்குவமும் அதிகமாகும் திருவருளால் என்பதை தெளிவோடு சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து வந்து இன்னொரு மிகப்பெரிய மகானாக இவனுக்கு மானசீக குருவாக இருந்த சேஷாத்ரி சாமிகள் பற்றிய அடுத்த காணொளியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.